கர்த்தர் நன்மையானதை நமக்கு தரப்போகிறார். God is going to bless us for surely I say. ஏன்னா நேற்று இரவு என்ன தூங்கவே உடல ஆண்டவர் இரவெல்லாம் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தார். பிரத்யேகமாக என் ஜனத்துக்கென்று விசேஷித்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்து அனுப்பி இருக்கிறார். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேரா நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஸ்தோத்திரிக்க போகிறோம், எல்லாரும் துதிக்க போகிறோம். 2 நிமிஷம் வாய்களை திறந்து நல்லா துதிங்க பாருங்க. நாங்க சாதாரணமான மக்கள் ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீர் ஆராதனைக்குரியவர், துதிகளுக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். எங்களுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில உம்முடைய நாமம் மட்டும் மகிமை அடையட்டும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தடைகள் விலகட்டும், தடைகள் விலகட்டும், தடைகள் விலகட்டும். இந்த எல்லையின் ஆவிகள் கட்டப்படுவதா ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. நல்லா ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். இந்த ஜனம் துதிக்கிற ஜனம் அல்லவா, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் நம் மத்தியிலே வாசம் செய்கிறார் அல்லவா. உங்க மகிமையை நாங்க காண விரும்புகிறோம். அந்த மகிமையை நாங்க ரிசீவ் பண்ண கூடாதபடி, உம்முடைய வார்த்தையை நாங்க சுகந்தரிக்க கூடாதபடி இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்திலே விலகுவதா. அந்தகார கிரியைகள் கட்டப்படுவதா. வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளின் ஆவிகள் கட்டப்படுவதா. எல்லையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே கரங்களை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்லா எல்லையின் ஆவிகள் கட்டப்படுவதா. விக்கிரகத்தின் ஆவிகள் கட்டப்படுவதா. வார்த்தை புறப்படட்டும். வல்லமை மகிமையா எங்கள் மேல இறங்கட்டும். ஆமென், ஆமென். Thank you Lord. அப்படியே என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. அப்பா, அப்பா, என் ஆவி, என் ஆவி, என் ஆத்துமா, என் ஆத்துமா, என் சரீரம், என் சரீரம் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். சத்தமா 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இவ்வளவுதானா? அல்லேலூயா. இவ்வளவுதானா? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை நல்லா ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் உங்களை நல்லா ஆசீர்வதிப்பார், நீங்களும் நல்லா ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். நேரலையிலே பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் சந்தோஷமா இருக்கிறேன்ப்பா. பாதி பேர் கொஞ்சம் சோர்வா இருக்கிறாங்கப்பா. அப்படிலாம் இல்லப்பா, அப்பதான் உன்னத பலன் வரப்போதே அவங்களுக்கு. சோர்வா இருக்கிறவங்க எல்லாம் நல்லா அப்படியே சோர்வா உட்காந்துங்க. பலமா இருக்கிறவங்க மட்டும் நல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பாருப்பா, நீ சோர்வான்னு சொன்ன எவ்வளவு பலமா இருக்கிறாங்க என் ஜனங்க. இன்னும் பலமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. எத்தனை பேர் நம்புறீங்க நான் பாக்கியவான்? ஆமென். உண்மை தெய்வத்தை நான் என் தெய்வமாய் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இதை விட மேலானது இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. இல்ல, உங்களுடைய சொத்தோ, உங்களுடைய என்ன சொல்றது, செல்வமோ, உங்களுடைய பணமோ, உங்களுடைய பெருமையோ, ஆஸ்தியோ ஒன்றுமில்லை. ஆனால் நான் என் தேவன் என்னுடையவர். இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கினது என் தேவன் என்று சொல்ற மேன்மையை விட எதுவுமே பெருசல்ல. ஆமென், ஹல்லேலூயா. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. அவர் உங்களுக்கு சொந்தம் சொல்றதா நமக்கு மேன்மை. எஸ் ஜீசஸ். பாடுவோமா? என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியம்,
கிருபைகள், புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. நாங்க அடிக்கடி யோசிக்கிற ஒரு விஷயம், நம்முடைய 3-4 தலைமுறைக்கு முன்பாக நீங்க போய் பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே கிறிஸ்தவர்கள் அல்ல. இஃப் யூ லுக் பேக், உங்களுடைய தாத்தா பாட்டி அவர்களுடைய அப்பா அம்மா எல்லாம் யோசிச்சு பாருங்களேன், யாருமே கிறிஸ்தவர்கள் அல்ல. ஒன்னு சொல்றேன், we have not changed our gods. நாம் நம் தெய்வத்தை மாற்றவில்லை, உண்மையான தெய்வத்தை பற்றி கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஜீவனுள்ள தேவனை பற்றி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜீவன் அளிக்கிற தேவனை பற்றி கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய முற்பிதாக்களுக்கு இல்லாத பெரிய பாக்கியமான ரட்சிப்பை பெற்ற சந்ததி நாம். ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கீங்க? நான் ரட்சிக்கப்பட்டதற்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். உண்மையான தெய்வத்தை என் சொந்த தெய்வமாய் நான் ஏற்றுக்கொண்டதற்காய் நான் வெட்கப்படவில்லை. I have not changed my God, but I have chosen the true one. Amen. சொல்லமா இது, என் இயேசுவே, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. கரங்களை வானத்துக்கு நேரா நீட்டுவோமா? அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு நேரா நாங்க கடந்து போறோம். நீங்க வந்தா, நீங்க வருவீரானால் வார்த்தையானவரே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஓ ஜீசஸ், வார்த்தையானவரே, அதில் இருந்தவரே, எங்க மத்தியில இறங்கி வந்துருங்கப்பா. பரிசுத்தாவியானவரே, அந்த வார்த்தையானவர் சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுகிறவரே, எங்க மத்தியில இறங்கி வாங்கப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லமா? வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. சத்தத்தை நல்லா உயர்த்தி வாருமையா, வாருமையா, மகிமையாக வாங்கப்பா. நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. நல்ல கரங்களை தட்டி வேகமா சந்தோஷமா பாட போறேன். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீர். கரங்களை தட்டி வாருமையா, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா, நல்லவரே, துணையாளரே,
வாருமையா நல்லவரே. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா ஒரே பகலால் தரிகோ இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு மக்களையும் தொடுவீரா அப்பா. இதை பாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேல கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குவதாக. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளலாமா? கர்த்தருக்கு கனப்படுத்தும், கர்த்தரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் மகிமை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க மகிமை. அவர் நல்லவர். கரங்களை நல்லா தட்டி சத்தத்தை உயர்த்தி அப்பா உங்க பிரசனத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்பணும். மேடையில் இருக்கிற எங்களை, நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற ஜனத்தை, சபையில் ஆராதனை கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேல, வாசிக்கிற பிள்ளைகள் மேல, ஆண்டவரே இந்த கூடாரத்தின் மேல உங்க மகிமை கட்டவிழ்க்கப்படுவதாக. மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஹல்லேலூயா. நமக்கு வழி தெரியாம தான் அநேக பேர் இன்னைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறோம். ஆமா. ஒருவேளை நீங்க வந்திருக்கிற நிறைய பேர் எந்த வழியில போறதுன்னு தெரியவே இல்லை. அதனால ஆண்டவர் சமூகத்துல வந்து உட்கார்ந்து ஏசப்பா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறதுக்கு கூட நிறைய பேர் இங்க வந்திருப்பீங்க. ஹல்லேலூயா. வழி தெரியாமல் திகைத்து போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி காட்டியது அந்த மகிமையின் மேகம். ஆமென். எப்போ கிளம்பணும், எப்போ பாளையம் இறங்கணும், இதற்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தது எது தெரியுமா? அந்த மகிமையின் மேகம். அந்த ஆசரிப்பு கூடாரத்துல இருந்து மகிமையின் மேகம் எழும்பும் போதெல்லாம் என் ஜனம் எழுந்து புறப்படணும்னு அர்த்தம். இட் வாஸ் a sign. ஆமென். எப்பெல்லாம் அந்த மகிமையின் மேகம் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல தங்குச்சோ அப்பெல்லாம் என் ஜனம் போக கூடாது, அங்கேயே பாளையம் இறங்க வேண்டும் என்ற அர்த்தம். ஆமென். வழிகாட்டுகிற மகிமையின் மேகமானவர் இன்றைக்கும் நம்முடன் கூட இருக்கிறார். ஆமென். அவர் வழிகாட்டுவார். இன்னைக்கு வழி தெரியாம நிறைய பேர் வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து கேளுங்கப்பா, அந்த மகிமையின் மேகமானவர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்தை வழி நடத்தினவர் எனக்கும் வழி காட்டுங்கப்பா. அது நேர் வழியோ அது சுத்து வழியோ எந்த வழியா இருந்தாலும் உங்க வழியை காட்டுங்கப்பா நம்ம சொல்ல போறோம். ஆண்டவரே உம்முடைய வழி எங்களுக்கு காட்டுங்க. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லேபா கத்தூடா ரபஹ தீடா நமக்க தூரா பகதர அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரிக்கிறப்பா, வழி காட்டுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஓ ஜீசஸ் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ராஜாவே. Thank you Lord. குமரல பௌதனிஷிகனா நம மேக ஸ்தம்பமா, அக்கினி ஸ்தம்பமா எங்களை வழி காட்டுகிற தெய்வமாக வழி காட்டுவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். மேக ஸ்தம்பமாக அக்கினி ஈமைனர் கொடுங்க. ஜீசஸ் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே.
உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோப்பா. நன்றி 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 ஆண்டவரே. நல்ல துதிங்க பார்க்கலாம், நல்ல துதிங்க Thank you, பார்க்கலாம். Jesus. நல்ல அப்பா, வாய்களை திறந்து வழிகாட்டுகிறவரே, நல்ல ஸ்தோத்திரிங்க உம்மை பார்க்கலாம். தேவ மகிமை உம்மை இறங்குற துதிக்கிற வரைக்கும் ராஜா. நாங்க உம்மை விடுவதில்லை. Hallelujah. தேவனுடைய உம்மை கிருபை நம்மள ஸ்தோத்திரிக்கிறோம். ஆளுகை செய்கிற வரைக்கும் நம்ம துதிக்கிற விடுவதில்லை. ராஜா. உம்மை தேவனுடைய மகிமைப்படுத்துகிற பிரசன்னம் நம்மள ஆண்டவரே. நிரப்புகிற வரைக்கும் நம்ம அப்பா, விடுவதில்லை. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய கட்டளைகள்னால Yes, நம்ம Jesus. நிரப்புகிற வரைக்கும் நம்ம Amen. விடுவதில்லை. ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அப்பா, எங்களை நிரப்பட்டோம், நிரப்புவீராக ஒவ்வொருவரையும் ராஜா. நிரப்பட்டோம், உம்முடைய ஒவ்வொருவரையும் மகிமை, நிரப்பட்டோம், மகிமை, ஒவ்வொருவரையும் மகிமை நிரப்பட்டோம், ராஜாவே. ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்த நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரி. ஒரு ஒன்னஸ் உண்டாகட்டும், ஒன்னஸ் உண்டாகட்டும். ஒரு மனத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா கிரியையும் இப்பொழுது நாங்க முறியடிக்கிறோம்ப்பா, 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 முறியடிக்கிறோம்ப்பா. சீனாய் மலை உச்சியில ஆண்டவரே ஸ்தோத்திரம், கண்மலையின் வெடிப்புல இறங்கி வந்தீர. இப்போ இந்த மேல் வீட்டு அறையிலே கர்த்தர் இறங்கி வருவீராக, எங்களை நிரப்புவீராக. கேளுங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. இதோ அக்னிமயமான நாவுகளை எங்களுக்கு தருவீராக, அக்னிமயமான நாவுகளை எங்களுக்கு தருவீராக. விசேஷித்த கிருபையினால எங்களை நிரப்புவீராக, விசேஷித்த பிரசனத்தினால எங்களை நிரப்புவீராக, எங்களை ஆளுகை செய்வீராக. தடைகள் விலகி கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, 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 நன்றி ஆண்டவரே. ரேமா காலாலால் தரீகோ தோரோ தோட ரபா ஹலால் தரியாக தூட ரபா. நாங்க வெறுமையா இருக்க போறது இல்ல ஆண்டவரே. நிரம்பி வழிகிற பாத்திரமா எங்களை மாற்றுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாரும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவரே, உம்முடைய மகிமையால் அது நிரப்பப்படுகிறது. ஆமென். மகிமை மகிமைன்னு சொல்றோமே, அது என்னன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் தி ஓவர்வெல்மிங் பிரசன்ஸ் ஆஃப் காட். பொங்கி வழிந்தோடுகிற தேவ பிரசன்னத்திற்கு பேரு தான் அந்த மகிமை. இன்னைக்கு நம்முடைய பாத்திரங்களை கர்த்தர் மகிமையால் அவருடைய பிரசன்னத்தினால நிரப்ப போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க இன்னைக்கு ஆண்டரை பார்த்து சொல்லுங்க, அப்பா, அன்றைக்கு முட்செடியின் மத்தியில எரிந்து கொண்டிருக்கிற அந்த அக்கினியில இறங்கின என் தெய்வமே, அப்பா, அந்த சீனாய் மலை உச்சியில அப்பா அந்த புகைக்காடா இறங்கின என் தெய்வமே, மோசையோடு முகமுகமாய் பேசின என் தெய்வமே, அப்பா, எங்கள் மத்தியிலையும் எங்க மத்தியில இறங்கி வந்து எங்கள் பாத்திரங்களை மகிமையால் நிரப்புங்கன்னு சொல்லி இந்த சரணத்தை நம்ம பாட போறோம். இன்னைக்கு கேட்க போறோம், அப்பா, எங்கள் பாத்திரங்கள் உம்முடைய மகிமையால் நிரப்பப்படட்டும் ராஜா. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. கரங்களை தட்டி மகிமையின் மேகமாக மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. Yes, Lord. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மேல் வீட்டு அறையில சீஷர்கள் மத்தியில மகிமையா இறங்கி வந்த கர்த்தர் இன்றைக்கும் நம்ம மத்தியில இறங்கி வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். விசேஷித்த கிருபையினால நம்ம நிரப்ப போகிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் சீஷர்களாக கர்த்தர் மாற்ற போகிறார். சீஷனாக கர்த்தருடைய அபிஷேகம் பண்ண போகிறார். உங்க மேல ஒரு விசேஷித்த கிருபைய, விசேஷித்த சமாதானத்தை, விசேஷித்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்க போகிறார். நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். கரங்களை பலமா தட்டி ஹல்லேலூயா. மேல் வீட்டு அறையில பெந்தெகோஸ்தே நாளில சீஷர்கள் மத்தியில இறங்கின அந்த மகிமை உங்க மேல இன்றைக்கு நிரப்ப போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வோமா? கரங்களை பலமா தட்டி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. சீஷர்கள் மத்தியில மேல் வீட்டு அறை பெந்தெகோஸ்தே நாளில இறங்கின மகிமை நம்ம மேல இறங்க போகுது. ஆமென். Thank you Lord. சீடர்களின் மத்தியில்
மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. Thank you, Jesus. ஹalleluya. Hallelujah. அவருடைய மகிமை நம்மளை சூழ்ந்து இருக்கிறது இன்றைக்கு. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம் நம்ம. ஆமென். ஹalleluya. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் வேற யாருமே இல்ல. கிடையாது. அவரை போல நம்ம நேசிக்கிறவர் வேற யாருமே இல்ல. கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு நாள் நம்மள மறந்துடுவாங்க, ஒரு நாள் நம்மளை கைவிடுவாங்க. ஆனா அவர் மட்டும்தான் நம்ம மறக்காதவர். Yes, Jesus. அவர் மட்டும்தான் நம்மளை கைவிடாதவர். அவர் மட்டும்தான் நம்மளை விட்டு கொடுக்காதவர். அவர் மட்டும்தான் நம்மளை தாங்கி ஏந்தி சுமந்து இருக்கிறவர். அவருடைய அன்பு அளவில்லாத அன்புங்க. ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய அன்பை மதிப்பேட முடியாது. அந்த அன்பு அகாப்பே அன்பு. ஆமென் சொல்லுங்களேன். அந்த அன்புல தான் நம்ம மூழ்க போகிறோம் இன்னைக்கு. ஆமென். அவருடைய அன்புனால நம்மளை நிரப்ப போகிறார். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆமா, கர்த்தர் உங்களை அன்பினால இன்னைக்கு நிரப்ப போகிறார். அவருடைய அன்பினால நம்மளை நிரப்ப போகிறார். அன்பு தாங்க என்னைக்குமே நிலைத்திருக்கும். ஆமென் சொல்லுங்க. அவர் மறவாதவர், அவர் கைவிடாதவர். அந்த அகாப்பே அன்பு குறித்து சொன்னார். அகாப்பே அன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது சாக்ரிஃபிஷியல் லவ்னு அர்த்தம். என்னன்னா தன்னை இழக்க கூட அந்த அன்பு ரெடியா இருக்கும். ஆமென். அப்படித்தானே நம்மளுக்கு அன்பு செலுத்தினாரு. இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தாரு. எப்படி தெரியுமா? தன்னுடைய குமாரனை நமக்காக கொடுத்து. பிதாவானவருடைய அகாப்பே அன்பு அவருடைய குமாரனை, ஒரே குமாரனை நமக்கு கொடுத்த அன்பு. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அகாப்பே அன்பு நமக்காக தன்னுடைய சரீரத்தையே பிக்கப்படும்படியாக தன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக, தகுதியே இல்லாத நமக்காக கொடுத்த அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. பரிசுத்த ஆவியானவருடைய அகாப்பே அன்பு இன்றைக்கும் நம்மளை பலவீனமா இருக்கும் பொழுதெல்லாம் நம்மளை தாங்குகிற அன்பு. நமக்கு ஜெபிக்க தெரியாத பொழுதெல்லாம் நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிற அன்பு அது. எத்தனை பேருக்கு அந்த அன்பு வேணும்? எனக்கு வேணும்பா. எனக்கு நிறைய வேணும்பா. கொஞ்சம்லாம் பத்தாது. மூழ்கணும். ஆமா, அந்த அன்புல அப்படியே மூழ்கணும். ஆமென். ஆமா. எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கீங்க? அப்ப அந்த அன்புல நான் மூழ்கணும்ப்பா, அந்த நிழலில நான் மறைஞ்சிக்கணும்ப்பா. ஆமென். உம் அன்பொன்றே மாறாதையா, உம் அன்பொன்றே மறையாதையா. உம் அன்பொன்றே, உம் அன்பொன்றே மாறாதையா, உம் அன்பொன்றே மறையாதையா. உங்க அன்பில் மூழ்கனோ, உம் நிழலில் மறையனோ. உங்க அன்பில் மூழ்கனோ, நிழலில் மறையனோ. உங்க அன்பில் மூழ்கனோ, உம் நிழலில்
வருஷத்துக்கு மேல நம்ம மறைஞ்சிட்டு இருக்கிறோம். ஆமா ஆமா, கரெக்ட் தான் நீ சொன்னது. அவர் நிழல் இல்லைன்னா என்னைக்கோ கொரோனா வந்துச்சு பார்த்தீங்களா, கொத்து கொத்தா போனாங்க பார்த்தீங்களா, அப்போவே நம்ம எல்லாம் போய் சேர்ந்துருக்கணும். ரீசெண்டா நாங்க மும்பை தாராவி பகுதிக்கு போயிருந்தோம். அப்ப இந்த கொரோனால அதிகபட்சமா இந்தியால சாவ போறவங்க தாராவியில தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த பகுதிகளுக்கு தான் நாங்க போனோம். அங்க போனப்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. கர்த்தர் எங்களை காத்தார்னு சொன்னாங்க. ஆமென். It's a very big church. 2000 பேர் கூடி வந்தாங்க. ரொம்ப நெருக்கமான பகுதிகளில் வாழ்ந்தாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம், நாங்க நல்லவங்கன்றதுக்காக இல்ல, கர்த்தர் எங்களை காத்துக்கொண்டார். ஆமென். நம்மை காப்பாற்றுகிறவர். ஆமென். காப்பாற்றுகிற தெய்வம் அவர். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் தான் என்ன காப்பாத்தி இருக்கிறார்? தீங்கு நாள் வந்துச்சு, வந்துச்சா? வந்துச்சு. ஆனா கூடார மறைவுல வச்சாரா? வச்சிட்டாரு. கண்மலையில நிறுத்தி வச்சிருக்காரா? இதோ நிறுத்தி வச்சிருக்காரு. காலூன்றி நின்னுட்டு இருக்கீங்களா? ஆமா, நாங்க தான் நிக்கிறோம். ஆமென். ஏன் தெரியுமா? அவருடைய அன்பு. ஆமென். இன்னொரு விஷயமா சொல்றேன். என்னப்பா? சொல்லுங்க சொல்லுங்க. நம்மள மிச்சம் வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்மள ரொம்ப நல்லவங்க, அதனால தானே மிச்சம் வச்சுக்கிறாரு. இல்ல இல்ல இல்ல, நம்மை விட நிறைய நல்லவர்கள் வெளியவே இருக்காங்க. ஆமா ஆமா. நன்மைகளை செய்து புண்ணியம் சேர்த்துட்டு இருக்கிற நல்லவங்க உலகத்துல நிறையவே இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் நம்மள மிச்சம் வச்சிருக்கிறாருன்னா ஏதோ ஒரு காரணத்திற்காக. அந்த காரணம் என்னன்னு சொல்லி இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்ம மத்தியில வெளிப்பட போகிறது. ஆமென். மீதமான நாட்கள்ல சந்தோஷமா கழிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? பேரம் பேத்தி எடுத்து அதுங்க கல்யாணத்தை பார்த்து அதுங்க கல்யாணம் பண்ணி கொள்ளு பாட்டியாயி அப்படிலாம் நான் வாழ்ந்து சுகமா இருக்க போறேன்னு நினைச்சீங்கன்னா இல்ல. கர்த்தர் நம்மள மிச்சம் வச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, பெரிய நோக்கம், பெரிய நோக்கம். ஆமென். இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் வெளிப்பட போகிறது. கர்த்தர் நம்மள இப்படி மிச்சம் வச்சிருக்கிறாரே, அதுக்கு நம்ம திருப்பி என்ன செலுத்த போறோம்? என்ன திரும்பி கொடுக்க போறீங்க? ஆண்டவருக்கு உங்களை மிச்சம் வச்சுட்டாருல, என்ன கொடுக்க போறீங்க? நீங்க என்ன கொடுத்தாலும் அது கர்த்தருடையதுப்பா. நீ காசு கொடுத்தனா அது யார்? கர்த்தர் உனக்கு கொடுத்தது. ஆமா. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. ஆமா. உலகமும் அதன் நிறைவும் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அதன் நிறைவும் கர்த்தருடையது. எல்லாமே அவருடையது. நீ எதை கொடுத்தாலும் அது கர்த்தருடையதா போய்டும். அப்புறம் என்ன கொடுப்ப? அதனாலதான் யாரு தாவீது சொல்றாரு அதே வசனத்துல, தீங்கு நாளில் என்னை கூடார மறைவுல ஒளிச்சு வச்சு கண்மலையின் மேல நிறுத்தினாரு, அதனால நான் பொண்ணு வெள்ளியும் கொடுக்க போறேன்னு தாவீது சொல்லல. என்ன தெரியுமா சொன்னாரு? ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆனந்தமா ஸ்தோத்திர பலிகள், நீங்க செலுத்துகிற துதிகள், நீங்க செலுத்துகிற ஆராதனைகள் தான் கர்த்தருக்கு மகிமையா இருக்கும். That is the only thing that you can give back to him. Amen. இன்னைக்கு பாட போறோம். எங்க கூட சேர்ந்து இந்த வரிகளை பாடுங்க. தீங்கு நாளில் என்னை கூடார மறைவில் ஒளித்தென்னை பாதுகாத்து கண்மலை மேல் நிறுத்தினீர். தீங்கு நாளில் என்னை கூடார மறைவில் ஒளித்தென்னை பாதுகாத்து கண்மலை மேல் நிறுத்தினீர். ஆனந்த பலிகளை செலுத்தி கர்த்தரை நான் பாடிடுவேன். ஆனந்த பலிகளை செலுத்தி கர்த்தரை நான் பாடிடுவேன். எனக்கு யாவும் செய்து முடிக்கும் அன்பை நான் துதித்திடுவேன். எனக்கு யாவும் செய்து முடிக்கும் அன்பை நான் துதித்திடுவேன். அன்பில் மூழ்கணும், கரங்களை தட்டி உங்க அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். உங்க அன்பில் மூழ்கணும், உம் நிழலில் மறையணும். உங்க அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். ஆமென். அவர் மறவாதவர், அவர் கைவிடாதவர். எங்க கூட சேர்ந்து பாடுங்க. மறவாதவர், சத்தமா, கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். நீங்க பாடுங்க பார்க்கலாம் சத்தமா. மறவாதவர், என்னை தம் உள்ளங்கையில்
வரைந்து வைத்தவர் ஓ மறவாதவர். உன்னை அவர் மறக்கவே இல்லப்பா, உன்னை அவர் கைவிடவே இல்லப்பா, உன்னை அவர் விட்டு கொடுக்கவே இல்லப்பா. வரைந்து வைத்தவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மறவாதவர். அப்பா என்னை மறக்கவே இல்லை, கைவிடவே இல்லை, என்னை விட்டு கொடுக்கவே இல்லை. உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர் சந்தோஷமா நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். அப்படியே கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி மாத்திரம் சொல்லாம அன்பொன்றே கரங்களை தட்டி கொண்டே மாறாதையா அன்பொன்றே மறையாதையா. கரங்களை நல்லா தட்டி கொண்டே சொல்லாமா அன்பொன்றே le vakatoshe marathura dadara halalaldari மறையாதையா. உங்க அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். அப்படியே உங்க சத்தத்தோட அன்பில் மூழ்கணும், நிழலில்